ஒரு நீர்மூழ்கி கப்பலை எவ்வாறு தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, என்னென்ன சிஸ்டங்கள்லாம் ஒன்றிணைத்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை செய்வாங்க அப்படிங்கிற முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த சேனலை இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். சேனலில் இருக்கிற வீடியோக்கள் பிடித்திருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்த அட்வான்ஸ்டு டாப்பிக்கான ஃபைட்டர் ஜெட் சீரீஸோடைய வீடியோக்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் இங்கே நாங்கள் போடுற வீடியோக்களை விட அதிகமான அளவு பல சுவாரஸ்ய தகவல்களை நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அந்த ஃபேஸ்புக்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு நாடு சப்மரைனை உற்பத்தி செய்ய 2 ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று, சப்மரைன்களையும் உள்நாட்டிலேயே வடிவமைச்சு உற்பத்தி செய்யலாம். இன்னொரு வகை, வேற ஒரு நாடோ ஒரு நிறுவனமோ செய்து வைத்திருக்கிற டிசைனை வாங்கி அதை அந்த நாட்டுடைய தேவைக்காக கஸ்டமைஸ் பண்ணி அதை உற்பத்தி செஞ்சு அதை பயன்படுத்தலாம். ஒரு புது வடிவத்தில் நீர்மூழ்கி கப்பல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் இந்தந்த நிலைகள் இந்தந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரு நிலையிலையும் பல உபநிலைகள் எனப்படும் பல சப்ஸ்டெப்ஸ் இருக்கும். உதாரணமாக டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்செப்சுவல் டிசைன், ப்ரிலிமினரி டிசைன், டீட்டெயில் டிசைன் அப்படின்னு பல ஸ்டெப்ஸ் இருக்கும். அதையும் கூடுதலாக பல கட்டங்களாக பிரிக்கலாம். அதனால் நாங்கள் இங்கே ஹை லெவலாக கவர் பண்ணியிருக்கோம். முதல்ல அந்த கடற்படை கிட்ட அவங்களுடைய தேவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டு அதை ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்டாக வாங்கணும். அதாவது இந்த கடற்படைக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல் எதற்காக தேவை, அதோடைய ஆற்றல்கள் எல்லாம் என்னென்னவாக இருக்கணும், அதுல என்னென்ன வகையான ஆயுதங்கள் மற்றும் எத்தனை ஆயுதங்கள் இதெல்லாம் டீட்டெயில்டா வாங்கிக்கணும். அதே மாதிரி அந்த நீர்மூழ்கி கப்பல்ல எத்தனை பேர் இருக்கணும், எவ்வளவு நாள் தண்ணீர் கடியில இருக்கணும், எந்த ஆழத்திற்கு போகணும்னு பல டீட்டெயில்ஸ் அந்த கடற்படை ரெக்குவயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்டாக எழுதி கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிற இந்த தேவைகளை பேஸ் பண்ணி தான் அடுத்தது நீர்மூழ்கி கப்பலை வடிவமைக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஸ்டெப்பான டிசைன் ஸ்டேஜ்ல இந்த ஒரு தேவைகளுக்கும் அதை பூர்த்தி செய்யணும்னா என்னென்ன வகையான பாகங்களை பயன்படுத்தணும்னு பார்ப்பாங்க. உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஆழம் போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தடிமனான உலோகத்தை கொண்ட ஹல் ஸ்ட்ரக்சர் செய்யணும், என்ன பவர் பிளான்ட் யூஸ் பண்ணணும், அதாவது அது எந்த அளவுக்கு குதிரை திறன் கொண்ட ஒரு டீசல் இன்ஜினாக இருக்கணும், அப்புறம் எந்தெந்த காம்பனன்ட் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா டிசைன் பண்ணுவாங்க. இதற்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சப்மரைன்களை செய்த ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் இதற்காக பிரத்யேக சாஃப்ட்வேர்களை அவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர்கள்லயே இந்த மொத்த நீர்மூழ்கி கப்பலையும் கம்ப்யூட்டருக்குள்ளேயே வடிவமைச்சு அதை செயல்படுத்தி, அதாவது அது அதற்குள்ளேயே கம்ப்யூட்டருக்குள்ளேயே விர்ச்சுவலா அதை ஓட விட்டு அதுல என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, என்னென்ன பாகங்கள் எல்லாம் பழுது வரும் அப்படிங்கறதெல்லாம் சிமுலேஷன் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இவ்வாறு பண்றதன் மூலம் ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக் எதுவும் செய்யாம நீர்மூழ்கி கப்பலை வடிவமைக்க முடியும். இதை வடிவமைச்சதுக்கு அப்புறம் இந்த காம்பனன்ட்டுகள் எல்லாம் யாரிடம் உற்பத்தி செய்து வாங்கிக்கிறது அப்படிங்கறத ஒரு ப்ராஜெக்டா செய்வாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல பல காம்பனன்ட்டுகள் பல நிறுவனங்களிடமிருந்து உற்பத்தி செய்து வாங்கி கொள்ளப்படும். இந்த காம்பனன்ட்டுகள் எல்லாம் கடைசியாக ஒரு பிரதான கப்பல் கட்டுத்தளத்திற்கு வரும். அங்க இந்த காம்பனன்ட்டுகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அந்த காம்பனன்ட்டுகளை எல்லாம் ஒரு நீர்மூழ்கி கப்பலாக உருவாக்குவாங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இவ்வாறு மேனுஃபேக்சர் பண்ண சப்மரைனை உடனே பயன்பாட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல காம்பனன்ட் லெவல்ல ஒரு பாகத்தையும் டெஸ்ட் பண்ணவங்க பல பாகங்கள் ஒன்னா சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்மரைன் எவ்வாறு வேலை செய்யுதுன்றத பல சோதனைகளுக்கு உட்படுத்துவாங்க. அதற்கான பயிற்சி எல்லாம் அந்த கடற்படைக்கு கொடுத்து அந்த கடற்படையை வச்சு அந்த சோதனைகள்லாம் செஞ்சு காமிப்பாங்க. கடைசியா அந்த சப்மரைனை எல்லா ஆயுதங்களையும் பரிசோதித்ததுக்கு அப்புறம் அதற்கான டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து அந்த நேவிக்கு கொடுப்பாங்க. இவ்வாறு தான் ஒரு சப்மரைன் ஒரு ரெக்குவயர்மெண்ட், அதாவது ஒரு தேவையிலிருந்து கடைசியாக ஒரு ப்ராடக்டாக ஒரு கப்பலாக கடற்படைக்கு கொடுக்கப்படுது. சப்மரைனோட பாடியான ஹல், அதில் பயன்படுத்தப்படும் பவர் பிளான்ட் மற்றும் அதனுடைய ப்ரொப்பல்லர்கள், அது பயன்படுத்தும் ஆயுதமான டார்பிடோ டியூப்ஸ், அது பயன்படுத்தும் சோனார், தகவல் தொடர்புக்கு தேவையான VLF ELF சிஸ்டங்கள் போன்ற பல விஷயங்களை நாங்க ஏற்கனவே நம்ம சப்மரைன் சீரீஸ் வீடியோல பார்த்திருக்கோம். இதையும் தாண்டி இன்னும் பல பாகங்கள் இருக்கு. அவை என்னென்னு இப்ப பார்ப்போம்.
சப்மரைனுக்குள்ள அந்த கப்பலை இயக்கும் மாலுமிகள் இருக்கிறதுக்கு பூமியோடைய தட்பவெட்ப சூழ்நிலையை கிரியேட் பண்ற என்விரான்மெண்டல் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதுல சுவாசிக்கிறதுக்கு தேவையான நல்ல காற்று, அப்புறம் சுவாசத்துல இருந்து வெளியில வர கார்பன் டை ஆக்சைடை பிரிச்சு சுத்தமான காற்றா வச்சிருக்கிற வென்டிலேஷன் சிஸ்டம்ஸ், ஏர் கண்டிஷனிங் மற்றும் ஹீட்டர் சிஸ்டங்கள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துல காற்றை வச்சிருக்கிற பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், குடிநீருக்கு தேவையான ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம் மற்றும் கழிவு நீர்களை வெளியேற்றக்கூடிய சீவேஜ் டிஸ்போசல் மற்றும் குப்பைகளை வெளியேற்றும் கார்பேஜ் டிஸ்போசல் போன்ற என்விரான்மெண்டல் சிஸ்டம்ஸ் இருக்கணும். கடலுக்கடியில போனதுக்கு அப்புறம் எங்க இருந்து காற்று வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதர் காற்றை அடைத்த சிலிண்டர்களை எடுத்துட்டு போய் அந்த காற்றை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விடுற ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதே மாதிரி தண்ணீர்ன்றது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அப்படின்றதுனால கடல் தண்ணியில இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டருக்கு கடல் தண்ணியை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மூலம் சுத்திகரிக்கலாம், இல்ல டீசல்ட்டிங் மூலம் சுத்திகரிக்கலாம். ஆனா இதற்கு அதிகமான சக்தி தேவைப்படும். அதனால நியூக்ளியர் ரியாக்டர்கள் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களால இதை செய்ய முடியும். எனர்ஜியை சேவ் பண்றதற்காக டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்கள்ல பெரும்பாலும் ஃப்ரெஷ் வாட்டரையும் ஒரு டேங்க்ல அடைத்து தான் எடுத்துட்டு போவாங்க. அதை ரொம்பவே சிக்கனமா பயன்படுத்துவாங்க. தேவை ஏற்பட்டால் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மெத்தட்ல கடல் தண்ணீரை சுத்திகரித்து நல்ல தண்ணியை உருவாக்க முடியும். இவையெல்லாம் தான் என்விரான்மெண்டல் சிஸ்டத்தில் அடக்கம். ஒரு சப்மரைன்ல பிளம்பிங் சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேலஸ்ட் டேங்குகளை நிரப்புவதன் மூலம் அதோடைய பாயன்சியை மாற்றுவதன் மூலம் சப்மரைன் மேலியும் கீழும் போகும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னும் போது இந்த உயர் அழுத்தத்தில் போகக்கூடிய பைப்புகளாக இருக்கணும். அதனால என்ன மாதிரி மெட்டீரியல்ல யூஸ் பண்ணணும், எங்கேயும் கிராக் விடக்கூடாது, அதற்கு தேவையான வால்வுகள்லாம் சரியாக வேலை செய்யுதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அந்த வால்வுகளை மூடுவது, ஓபன் பண்ணுவது, அதற்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்களும் இருக்கும், மேனுவலாக செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ரொம்ப அழுத்தத்துல தண்ணீர் இந்த பைப்புக்குள்ள போகும்போது ஒரு சில சமயத்துல இந்த பைப்புகள் வெடிக்கக்கூடும், இல்ல வால்வுகள் செயலிழக்கக்கூடும். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னும் போது இதை டிசைன் ஸ்டேஜ்லயே ரொம்ப தெளிவாக பார்த்துப்பாங்க. இந்த சப்மரைன்ல தண்ணி வரக்கூடாது அப்படின்னா அதை கண்டிப்பாக நல்ல அழுத்தத்தோடு மூடி இருக்கணும். அதற்காக வாட்டர் டைட் ஹேட்ச் எனப்படும் துவாரங்களை மூடிகள் அதை லாக் பண்ணுறதுக்கான லாக்கிங் மெக்கானிசம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏதோ ஒரு ஹேட்ச் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சப்மரைனுக்குள்ளே லீக் ஆகி தண்ணி உள்ளே வரக்கூடும். அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இதை ரொம்பவே ப்ராப்பராக டிசைன் பண்ணுவாங்க. ஹைட்ராலிக் சிஸ்டங்கள் பல இருக்கும். அந்த ஹைட்ராலிக் சிஸ்டங்களை வைத்துதான் சப்மரைன்களுடைய இந்த ரெக்கைகள் எனப்படும் இந்த ஹைட்ரோபிளேன்ஸ் எல்லாம் அசைப்பதன் மூலம் சப்மரைன்களை மெனியூவர் பண்ண முடியும். ஒரு சப்மரைனுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பல பாகங்களுக்கு பேக்கப் வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒன்னு வீணா போச்சுன்னா மொத்த சப்மரைனும் நின்னுடும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அங்க பணிபுரியறவங்களுக்கு சமைக்கிறதுக்கான கிச்சன் ஒன்று இருக்கும். அந்த கிச்சன்ல எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் இருக்கும், எதுவுமே கேஸ் ஸ்டவ் எல்லாம் இருக்காது. ஏன்னா கையில பர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெஃப்ரிஜிரேட்டர்கள்ல காய்கறிகள், மீட் எல்லாம் வச்சிருப்பாங்க. க்ரூ படுத்து தூங்குவதற்கு நம்ம ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி பங்க் பெட்டுகள் போன்றவை எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பேட்டரி அப்படிங்கிறது பெரும்பாலும் சப்மரைன்களுக்கு அடியில் இந்த ஷேப்ல வச்சிருப்பாங்க. இந்த பேட்டரிகள் எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு ட்ராலி மாதிரி ஒரு அமைப்புல படுத்துக்கிட்டே போய் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஆபத்தான பகுதி அதுதான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், லெட் ஆசிட் பேட்டரியில தீப்பிடித்து எரியக்கூடிய அளவுக்கு ஹைட்ரஜன் போன்ற கேசஸ் எல்லாம் அதிகமா ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு தெரியும். இந்த இடம் சப்மரைனுக்கு ஒரு மிகவும் ஆபத்தான பகுதி. அதுல துணிச்சலாவே சப்மரைன் வீரர்கள் அதுல தண்ணி இருக்கா மற்றும் அதோட பேட்டரி லெவல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. பல தளங்கள்ல இந்த காம்பனண்ட்டுகளை அடுக்கி வச்சிருப்பாங்க, இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி. பல இடங்கள்ல சப்மரைன்கள்ல சென்சார் கருவிகள்லாம் இருக்கும். அவற்றை எல்லாம் சேர்த்து ஒன்றாக இணைத்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால, அதாவது கண்ட்ரோல் ஏரியால அனைத்து சிஸ்டங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல தான் சப்மரைனை செலுத்துகின்ற போர் வீரர்கள் ஆயுதங்களுக்கான கட்டளைகளை கொடுப்பாங்க. இந்த செயல் பகுதி மேலும் கீழும் எழும்பக்கூடிய பல வகையான மாஸ்ட் எனப்படும் இந்த சிலிண்டர்கள்லாம் இருக்கு. பெரிஸ்கோப் எனப்படும் ஆப்டிக்கல் கருவியை வைத்து தண்ணீர் கடியில இருக்கும் பொழுதே சப்மரைன் வெளியில இந்த பெரிஸ்கோப் வழியாக எதிரி எங்க இருக்கான்னு பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அதோடைய டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ அமெரிக்கா ஹை டெஃபினேஷன் கேமராக்களை கொண்ட ஒரு ஈஓ சென்சார்களாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த செயல்லேருந்து பல வகையான சென்சார்கள் மற்றும் ரேடியோ கம்யூனிகேஷன் கருவிகள் எல்லாம் மேலும் கீழும் இறங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மெக்கானிசம் அதில் இருக்கும்.
சப்மரைன்கள்ல ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தீ வந்தது அப்படின்னா சப்மரைன்ல இருக்கிற மொத்த ஆக்சிஜனையும் எடுத்துட்டு புகை உருவாகக்கூடும். அதனால மொத்த சப்மரைனும் அழியக்கூடும். சப்மரைனுக்குள்ள இருக்கிற நெருப்பை அணைக்க ஃப்ரீயான் கேஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க. தானாகவே அணைக்கக்கூடிய சிஸ்டங்களும் இருக்கும். அப்புறம் மனிதர்களின் துணை கொண்டு அணைக்கக்கூடிய பல சிஸ்டங்களும் இருக்கும். இவையெல்லாம் தான் முக்கியமான சிஸ்டங்கள் சப்மரைனுக்கு. இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ். ஒரு சிலிண்டருக்குள்ள இது எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். தண்ணி கடியில போயிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது. இப்படி ஒரு காம்பனண்ட்டையும் டிசைன் பண்ணும்போதே அது நிறைய டாலரன்ஸ் எனப்படும் அதன் தேவையோட அதிகமான லிமிட்டை அதற்கு வச்சிருப்பாங்க. உதாரணமா சப்மரைன் எந்த ஆழத்துக்கு செய்வாங்க அப்படின்னா எந்த ஆழத்துல அதை பிளான் பண்றோமோ அந்த ஆழத்துல இருக்கிற அழுத்தத்துக்கு எக்ஸாக்டா செய்ய மாட்டாங்க. அந்த ஆழத்துல ஒரு வெடி வெடிச்சதுன்னா எந்த அளவுக்கு தாங்கணும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனா அதை தாங்கணும் போன்ற பல டாலரன்ஸை வச்சுதான் அந்த சப்மரைன்களுடைய பாடியை செய்வாங்க. இருக்கிறதுலே கடுமையான விஷயம் இந்த ப்ராஜெக்டா ஒரு சப்மரைனை உற்பத்தி செய்யறது தான். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதாவது எந்தெந்த பொருள் எப்போ செஞ்சு அந்த பிரதான ஆலைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் டைம் லைனை முன்னாடியே எல்லா சப்ளையர்ஸ்க்கும் சொல்லி அந்த சப்ளையர் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பட்ஜெட்ல எதிர்பார்த்த அளவிற்கான குவாலிட்டியான பாகங்களை அனுப்புறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராஜெக்ட் அதிகமான பட்ஜெட்டில் போகக்கூடாது, அதிகமான டிலே ஏற்படக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துப்பாங்க. ஆரம்பத்தில் நீர்மூழ்கி கப்பலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எனப்படும் அதோடைய ப்ரெஷர் ஹல் மற்றும் அவுட்டர் ஹல் இதெல்லாம் தனித்தனியாக செய்வாங்க. சப்மரைன் ஹல்களை எப்படி உருவாக்குவாங்கன்னா நீட்டு தகடுகளை பெரிய உருளைகளுக்கு நடுவில் விட்டு அதை வட்ட வடிவத்தில் சிலிண்டர்களாக மாற்றுவாங்க. அந்த சிலிண்டர்களாக மாற்றும் பொழுது அதோடைய டாலரன்ஸ் எனப்படும் அதோடைய ஒரு சிலிண்டருக்கும் மற்ற சிலிண்டருக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். ஒரு சில மைக்ரோமீட்டர் அளவிற்கு இருக்கணும். பெரிய மாறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்து அந்த சப்மரைன் நசுங்கக்கூடும். அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக செய்வாங்க, ரொம்பவே துல்லியமாக செய்வாங்க. இந்த வெல்டிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிழையும் இல்லாம எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷன் எனப்படும் அதுல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. வெல்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதற்கு பல டெஸ்ட்கள் பண்ணுவாங்க. அல்ட்ராசானிக் டெஸ்ட்கள்லாம் பண்ணி ஏதாவது குறை இருந்ததுன்னா மறுபடியும் அதை கட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. இதனாலதான் சப்மரைன் செய்யறது அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருக்கும். இவ்வாறு வருஷலா இந்த சிலிண்டர்களை செஞ்சுட்டு குறுக்கால பீம்களை வச்சுட்டு அதுல எக்யூப்மெண்ட்ஸை வைப்பாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் பல பாகங்கள் பல இடங்களில் உற்பத்தி செய்யப்படும். ஜெர்மனியில் உள்ள மேன் நிறுவனத்தால் செய்யப்பட்டுள்ள டீசல் இன்ஜினை தான் பல நாடுகள் பயன்படுத்துது. அதே மாதிரி பல உபகரணங்களை மற்ற நாடுகள் மற்ற நிறுவனங்கள்ட்ட இருந்து செஞ்சு அதை இந்த பிரதான கப்பல் கட்டும் தளத்திற்கு எடுத்துட்டு வருவாங்க. அங்க இதெல்லாம் ஒன்றிணைத்து அந்த நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது இதற்கு பல வகையான மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் பயன்படுத்துவாங்க. ஃபோர்ஜிங், ஸ்டாம்பிங், மில்லிங், ட்ரில்லிங்னு நீங்கள் என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அத்தனை டெக்னாலஜியும் பயன்படுத்துவாங்க. இப்போ வர மாடர்ன் சப்மரைன்களில் 3D பிரிண்டிங் முறையெல்லாம் கூட பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய காம்பனண்ட்டுகள் எல்லாம் உள்ளே வச்சு முதல்ல முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சப்மரைனை தண்ணியில் முதல்ல இறக்கிறத லான்ச்சிங்னு சொல்லுவாங்க. அப்படி லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் சிறிய காம்பனண்ட்டுகள்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே பொருத்தி அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டீசல் இன்ஜின்களையோ இந்த வைப்ரேட் ஆகிற எல்லா பொருட்களையும் ஒரு மாதிரி வைப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல், அதாவது அதிர்வை தடுக்கக்கூடிய மெட்டீரியல்ல தான் வைப்பாங்க. ஏன்னா அதிகமாக அதிர்வு இருந்ததுன்னா நம்ம பார்த்துருந்தோம் சோனார் வீடியோவில், இந்த அதிர்வுகள் உருவாக்குற சத்தத்தை வச்சுது மற்ற சம்மரைன்கள் இந்த சம்மரைனை கண்டுபிடிக்கும். அப்படின்றதுனால ஒரு பாகத்தையும் செய்யும் பொழுது அது எவ்வளவு சவுண்டு போடுதுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தான் இந்த சம்மரைனை செய்வாங்க. வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளர் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த பாகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறைச்சு வைப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயமும் சீக்ரெட். இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எந்த அளவுக்கு சவுண்டு வரும்ன்றத கம்ப்யூட்டரில் போட்டே பல நாடுகளால் கணிக்க முடியும். அதனால தான் இதெல்லாம் பிளர் பண்ணி காமிக்கிறாங்க. இதில் என்ன பாகம் இருக்குன்றதும் தெரியக்கூடாது, அதே சமயத்தில் அந்த பாகம் எங்கே இருக்குங்கிறதும் தெரியக்கூடாது. அதுதான் ரொம்பவே முக்கியம். 6 நாடுகள் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை செஞ்சுருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. இந்தியா இதுவரைக்கும் சொந்தமாக ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் செஞ்சதில்லை.
இதுவரைக்கும் மற்ற நாடுகள் தருகின்ற ப்ளூ பிரிண்ட்டுகளை வைத்து இந்த நீர்மூழ்கி கப்பல்களை உற்பத்தி செஞ்சிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் சொந்தமாக நமக்கென்ற ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் டிசைன் இல்லை. சென்னையில் உள்ள காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் எல்என்டி இந்த நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவிற்காக செய்து தருவதற்கு தங்களால் முடியும் என்று சொல்லியிருக்காங்க. P75I ப்ராஜெக்டில் காட்டுப்பள்ளி போர்ட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் எல்என்டி இந்த ப்ராஜெக்டை வின் பண்ணால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கப்படும் என்பது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நீர்மூழ்கி கப்பலின் விலை கிட்டத்தட்ட 2500 கோடி. அதாவது 2000 டன் எடை கொண்ட ஒரு ஆயுதத்தின் விலை 2500 கோடி. பல லட்சம் பாகங்கள் அதுக்குள்ள இருக்கும். அப்படின்னும் போது எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. சப்மரைன், மிசைல்ஸ், ஷிப்ஸ் என்று பல பிளேலிஸ்ட்டுகளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் அது ஒரு ஊக்கமளிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.